இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். கொடுக்கறது அப்படின்னா உண்மையிலே என்ன? கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிஃப்ட எது ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது? அதோட சைஸா, இல்ல அதோட விலையா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? வாங்க இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? வாங்க கேக்கலாம். ஒரு ஊர்ல பயங்கர பஞ்சம். அந்த நேரத்துல தனபால்னு ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னோட பெருமையை எல்லாரும் பேசணும்னு ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார். அதே நேரத்துல கமலான்னு ஒரு ஏழை பெண் இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தது என்னவோ கொஞ்சோண்டு அரிசி தான். அத வச்சு சமைச்சு பசியில வாடின ஒரே ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. பாத்தீங்களா இவ்ளோ பெரிய வித்தியாசம்? சோ இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் புகழுக்காக கட்டின ஒரு பெரிய கோயில், இன்னொரு பக்கம் ஒரு குழந்தையோட பசிய போக்க அன்போட கொடுத்த ஒரு கைப்பிடி சோறு. இங்க விஷயம் அவங்க கொடுத்த பொருளோட அளவுல இல்ல, அதுக்கு பின்னால இருந்த எண்ணத்துல தான் இருக்கு, இல்லையா? இப்போ சொல்லுங்க, இதுல யாரு செஞ்சது உண்மையிலேயே பெரிய உதவி? தனபால் கட்டின அந்த பெரிய கோயிலா, இல்ல கமலா கொடுத்த அந்த ஒரு கைப்பிடி சோறா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்ச பதில் சரியானு பார்க்கலாமா? நம்மளோட இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் ஒரு பழைய தமிழ் பொன்மொழியிலேயே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? அந்த பொன்மொழி இதுதான்: வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. அட, இதுக்கு என்ன அர்த்தம் யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான கொடை. மத்தபடி நாம செய்யற உதவிகள் எல்லாம் அதுக்கு பதிலா ஏதாவது திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொடுக்கற கடன் மாதிரி தான். இப்போ அந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ உண்மையான ஈகைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த புகழையோ பாராட்டையோ எதிர்பார்க்காம மனசார உதவி செய்யறதுதான். கமலா செஞ்சதுதான் உண்மையான ஈகை. ஆனா தனபால் செஞ்சது அது புகழை எதிர்பார்த்து கொடுத்த ஒரு கடன் மாதிரி. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கதையில இருந்து ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டோம். ஆனா இத நம்ம வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? வாங்க அத பத்தி பேசலாம். உண்மையான கொடையாளரா இருக்கிறதுக்கு நாம பெரிய பணக்காரரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். எப்படின்னு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்றது, யாராவது சோகமா இருந்தா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, உங்க கிளாஸ்மேட்டுக்கு ஹோம்ஒர்க்ல ஹெல்ப் பண்றது, ஏன் உங்க பொம்மையையோ கிரையான்ஸையோ பகிர்ந்துக்கிறது கூட உண்மையான ஈகை தான். கடைசியா ஒரு அழகான புன்னகையை கொடுத்தா கூட அதுவும் ஒரு பெரிய கிஃப்ட் தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எவ்வளோ பெருசா கொடுக்கறீங்கன்றது முக்கியமே இல்ல, எவ்வளோ அன்போட கொடுக்கறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாம இப்போ இந்த விஷயத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு என்ன ஒரு சின்ன கருணை செயல் செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒன்னு செய்யுங்க.